ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி துவையல். இதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 4-5 புதினாவும் எடுத்துக்கோங்க. இதை கழுவி வச்சுக்கோங்க. அது கூட தக்காளி, பூண்டு, புளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, புளி அதனாலேயும் அதில் போட்டு கொஞ்சம் அதை வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அப்புறம் அது கூட இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா கழுவி வச்சுருந்தது சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோடனே கொஞ்சம் சிம்மில் போட்டு லைட்டாக அதை வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்தால் டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் தயார்.